டிசிஎஸ் கம்பெனில இருந்து வெறும் 100 அடியில வெறும் 8888 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க போய் கேட்போம். சார், நீங்க தான் வந்து டிசிஎஸ் கம்பெனில இருந்து வெறும் 100 அடியில 8888 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் சேல் பண்றீங்களா? நானே தான்மா. 100% பேங்க் லோன்? அதுவும் நானே தான்மா. டிசிஎஸ் கேட் 3ல இருந்து வெறும் 100 அடி? அதுவும் நானே தான்மா. என்ன சார் சொல்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? அதாவது டிசிஎஸ் கேட் 3க்கு ஆப்போசிட்ல 100 அடியிலேயே 8888 ரூபாய்க்கு விஜய் என்க்ளேவ் நம்ம சைட்டோட பேரு வீர் ஹவுசிங். நம்ம தான் விற்கிறோம், நான் தான் விற்கிறேன். என்னால நம்ப முடியல சார். அது மட்டும் இல்லாம 100% பேங்க் லோனோட பர்ஃபெக்ட்டா பண்ணி தரேன். 10 டேஸ் ப்ராசஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடலாம். ஓகே சார். அதே மாதிரி பக்கத்துல வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து 15000 18000 per ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே. அதாவது பெரிய லெவல் ப்ராஜெக்ட், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டை ஒரே லைன்ல எல்லாம் சொல்ல முடியாது. 15 நிமிஷம் 16 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டுருவோம். முழுசா பாருங்க. வாங்குறீங்க வாங்கல ரெண்டா விஷயம். இந்த ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. இதை விட கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா பாக்குறீங்கன்னா நியர்பைல என்னோட இதுல இருந்து இன்னொரு நடந்து போட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கால் பண்ணுங்க, நான் அந்த சைட்டுக்கு காட்டுறேன். ஓகே. சோ இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க, நானே வந்து சொல்லிருப்பேன். டிசிஎஸ் கம்பெனில இருந்து வெறும் 100 அடியில நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த சைட்டை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. ஹாய் சார், ஐ அம் மகாலட்சுமி. யா சார். புதுசா தெரியாதவங்க மாதிரி மகாலட்சுமி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இருந்தாலும் சொல்றேன், நான் வந்து பிரகாஷ், சரண் பிரகாஷ். இல்ல சார், நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க நம்மளோட டெட்லி காம்போ தெரியும் அவங்களுக்கு. பட் இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு நீங்க யாரு அப்படி சொல்லிட்டு பாப்பாங்களே. சோ அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். சரண் பிரகாஷ், வீர் ஹவுசிங்கோட மேனேஜிங் டைரக்டர். ஓகே சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் டீடைல் எல்லாமே சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆடு சேனல்ல தாண்டி கொஞ்சம் பிராக்டிக்கலாவே நம்ம பேசுவோம். என்ன சொல்றோம், ஒரு வாட்டி சைட்டை ஒரு வாட்டி அப்படியே சுத்தி நீங்களே சும்மா காமிச்சிருங்க. நம்ம ஏன்னா நம்ம இந்த ஆடு விளம்பரத்துக்குன்னு போடாம நார்மலா ஜென்ரலா ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி பார்க்க வருமோ அந்த மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் நீங்களும் அந்த மாதிரியே போட்டு நிறைய போர் அடிச்சிச்சு இல்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமா போவோம். பாத்துட்டீங்களா? எல்லாமே எடுத்துட்டாச்சு. ஆக்சுவலி இந்த சைட்டு 100% வந்து ஓஎம்ஆர் கனெக்டிங். இன்னொன்னு ஐடி காரிடர்னு சொல்றாங்கல்ல, நம்ம சைட்ல இருந்து கேட்டை தாண்டினாலே அந்த ஐடி காரிடர்ல தான் காலே வைப்போம். அதாவது டிசிஎஸ் சொல்றோம்ல, சிறுசேரி, சிப்காட், இன்டெலெக்ட் எல்லாமே வந்து என்னன்னா நம்ம சைட்டு காம்பவுண்ட் வால தாண்டினோடனே அதான் சைட்டு. இதுக்கு வந்து பெருசா லேண்ட்மார்க்கே வேணாம். சைட்டே பெரிய லெவல் லேண்ட்மார்க். ஏன் அந்த அளவுக்கு பெருசா சொல்றேன்னா, அந்த பில்டிங் கொஞ்சம் காமிச்சிருங்களேன். அதான் இன்டெலெக்ட். இதுதான் வந்து ஓஎம்ஆர்டி நம்ம சிப்காட்டுக்குள்ள இருக்கிற இன்டெலெக்ட். அப்படியே இந்த சைட்ல இந்த டைரக்ஷன்ல காட்டுங்களேன், ரைட் ஹேண்ட் சைட்ல டிசிஎஸ் பில்டிங் தெரியுதா? அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க. அதான் டிசிஎஸ் பில்டிங் தெரியுதா? சுத்தி அபார்ட்மெண்ட். இதுதான் ப்ராஜெக்ட். இதுக்கு மேல வேற ஏதாவது உனக்கு டவுட் இருந்தா கேளுங்கம்மா, நான் அழகா சொல்றேன் உனக்கு. இந்த சரௌண்டிங்ல இந்த ப்ராப்பர்ட்டியை தவிர வேற யாராச்சும் பிளாட் போட்டுருக்காங்களா சார்? இவ்வளவு நேரம் சுத்தி வந்தல்ல, எங்கயாவது ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்துச்சு? எங்க புதுசா அபார்ட்மெண்ட் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியால வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து நாங்க இவ்வளவு நாள் நாங்க தான் வச்சு பொறுமையா வித்துக்கிட்டு இருக்கோம். இதை நாங்க விற்கணும்னு மைண்ட் செட்ல இருந்தா எப்பயும் முடிச்சுட்டு இருப்போம். இப்பதான் சரி இந்த ரோடு கீடு எல்லாம் பர்ஃபெக்டா போட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணலாம் தான் நாங்க வெயிட்டிங்ல வச்சிருந்தோம். இன்னொன்னு இதுல நான் சொல்லக்கூடாது, அப்படியே பக்கத்து வீட்டுல எல்லாம் 2-3 கிளைண்ட் ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் எட்டி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் சொல்றேன், இது அந்த மாதிரி ப்ராஜெக்ட். இதுக்குன்னு நான் கஸ்டமரை தேடி வெளியெல்லாம் நான் போகணும் அவசியமே கிடையாது. இன்னொன்னு ஐடில ஒர்க் பண்றாங்க, இல்ல ஐடி கம்பெனி பக்கத்துல பிஜி ஹாஸ்டல் கமர்ஷியல்ல குடுக்குறாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா இல்ல பெஸ்ட்னா இது மட்டும் தான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே. சோ ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுங்க சார். என்ன அப்ரூவ்டு? இது வந்து பக்கா டிடிசிபி அப்ரூவல். ஓகே சார். வித் ரெரா எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்தாச்சு. ரெரா வந்தாச்சு, டிடிசிபி வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. ஓகே சார். சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதாவது இப்ப நம்ம பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை, தாம்பரம் இங்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதோட ஒரு படி அதிகமா இருக்கும் ஓஎம்ஆர்ல. ஏன்னா ஐடி காரிடர் இருக்கு, புரியுதுங்களா? ஐடி காரிடர், மெர்னா மாலு, அப்படியே அந்த இரானந்தினியை காமிச்சிருங்களேன். அப்படியே சும்மா ஜூம் அவுட் பண்ணி காமிங்க. இரானந்தினி வந்து அந்த ஓஎம்ஆர் ரோடு மேலேயே இருக்கிறது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நேர ஆப்போசிட் தான் நம்ம சைடு. அதாவது பழைய டோல்கேட்னு சொல்லுவாங்க. டோல்கேட் ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா அதுல இருந்து நான் ஒரு 350 மீட்டர் வருமா, 350 ஒரு 400 மீட்டர் வேணா லொகேஷன் அனுப்பிச்சு விட்றேன், அதிலே பாத்துக்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் லைன். நீங்க போர் எல்லாம் போட வேண்டாம், இதெல்லாம் பைப் லைன் இருக்கு, நாங்க போரும் போட்டாச்சு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பைப் லைன் மீன்ஸ் வாட்டர் பைப் லைன். ஓகே சார். எல்லா பிளாட்டுக்குமே தனியா கொடுத்திருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி இண்டிவிஜுவல் அண்டர் கிரவுண்ட் இபி லைன். என்ன சார் சொல்றீங்க? அண்டர் கிரவுண்ட்ல இபி லைன் வித் கேபிளோட நாங்களே அட்டாச் பண்ணி டிபி பாக்ஸும் போட்டோம். அந்த டிபி பாக்ஸ் அப்படியே காமிச்சிருங்க. ஓகேவா?
ஓகே சார். இன்க்ளூடிங் டிபி பாக்ஸோட எல்லா இதுவும் கேபிள் தெரியுதுங்களா? எல்லாமே போட்டாச்சு. ஓகே. சிமெண்ட் ரோடு நல்ல வைடான 33 ஃபீட்ல வந்து சிமெண்ட் ரோடு போட்டாச்சு. ஓகே சார். அது இல்லாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுத்தாச்சு. ஓகே சார். ட்ரைனேஜ் லைன் வெளிய பைப் லைன் போட்டு கொடுத்தாச்சு. ஓகே சார். ஓகேவா? இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட். ஓகே. வெளிய நீங்க நம்ம சைட்டுக்கு அந்த அபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் வரீங்களா, அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரே இருக்கு. ஓகே சோ இதுக்குன்னு 3 பேஸ் ஈபி லைனுக்கு மேல என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான், அதுவே வச்சிருக்கேன் சைட்ல. ஓகே சார். ஓகே. இதுக்கு அப்புறம் அமெனிட்டிஸ்னா வேற அவென்யூ ட்ரீஸ் வைக்கணும். இன்னும் அந்த வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்ல அதை முடிச்சிருவோம். சரி, ஏன்னா இப்பதான் சிமெண்ட் ரோட இப்பதான் போட்டோம். மத்தபடி வேற என்ன இதுக்கு தாண்டி வேற ஏதாவது அமெனிட்டிஸ் வேணும்னா இண்டிவிஜுவல் பிளாட் கிளைண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார். அதே மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்றதுக்கு பார்க் ஏரியா அந்த மாதிரி ஏதாச்சும் அலாட் பண்ணிருக்கீங்களா? சூப்பரா கேட்ட, பெஸ்ட் ஜி. அப்படியே அந்த பின்னாடி அந்த இந்த லைன் காட்டுங்களேன். அந்த அந்த வீடுங்க தெரியுதுங்களா, வெறும் பங்களாஸா? ஆமா சார். நம்ம காம்பவுண்ட் ஒட்டி வர்றது அந்த பக்கம் எல்லாமே பார்க் தான். ஒண்ணு. இன்னொன்னு ஜி, அப்படியே கொஞ்சம் இந்த சைடுல காட்டுங்க. நம்ம நிக்கிறோம்ல, இப்ப நான் நிக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாமரம்லாம் இருக்கா, அந்த பசங்க விளையாடுற அந்த இதெல்லாம் இருக்கா, அது எல்லாமே பப்ளிக் பார்க் தான். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இந்த 2 ரோடு போய் முட்டி வச்சிருக்கோம்ல, இன்டர்லெக்ட் கம்பெனிக்கு நமக்கும் நடுவுல ஒரு லென்த்தா ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து சிறுசேரியோட பார்க். இதுக்கு மேல வேற ஏதாவது? வேற எதுவும் இல்ல, எல்லாருமே வந்து குடுத்துட்டீங்க. ஏன்னா இப்ப வீடு கட்டி மக்கள் வந்து குடி வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. சோ இதுக்கப்புறம் வந்து பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். டோட்டலா வந்து எத்தனை பிளாட் சார் இருக்கு? மொத்தம் வந்து 27 பிளாட் போட்டதுமா. ஓகே சார். ஓகேங்களா? 28 பிளாட் போட்டது. ஓகே. அவைலபிள் இருக்குது ஒரு 9 பிளாட் தான் அவைலபிள் இருக்கு ஓவராலாவே. ஆனா இந்த 9 பிளாட்டுக்கும் பெருசாலாம் நாங்க டைமிங் சொல்லல. இஞ்சி போனா இந்த உங்க வீடியோ வந்ததுல இருந்து 10 நாள்ல சைட்டை முடிச்சிருவேன். ஏன்னா எங்களுக்கும் தெரியும், ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நாங்க அந்த ஒரு ரெரா வர வேண்டியது இருந்தது. சோ அதனாலதான் வந்ததுக்கு அப்புறம் ஃபிளட்ஜா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட்டிங்ல இருந்தா அதுலயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. இதுலயே வந்து பிளாட் நம்பர் 13 நாங்க ரீசேஷனே பண்ணி கொடுத்துட்டோம். பிளாட் நம்பர் 13 ரீசேஷன் போயாச்சு. 12 வந்து வர்ற திங்கக்கிழமை ரீசேஷன் போகுது. பிளாட் நம்பர் 6 வந்து ரீசேஷன் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் அந்த செல்ல 24, 25 லோன் த்ரூ ஆகி வெயிட்டிங்ல இருக்கு. இப்பதான் ரெரா வந்திருக்கு, 3 டேஸ் ஆச்சு. இதுக்கு அப்புறத்துல நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து பிளாட் அவைலபிளா இருக்கு சார்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கமர்ஷியல் பிளாட் இருக்குமா. கமர்ஷியல் பிளாட் வந்து எப்படின்னா, நான் அதை காட்ட சொல்றேன். கார்னர் பிளாட் ஒன்னு அவைலபிள் இருக்கு. அது வந்து கமர்ஷியல். அதுதான் இருக்கிற லீஸ்டான ஒரு சைஸ். அது வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும், சின்ன பிளாட். அதுக்கு அடுத்த பெரிய பிளாட்னு அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் இருக்கு. 750, 800, 900, 1000 இந்த 4 சைஸ்ல தான் பிளாட் அவைலபிள். ஓகே சார். கார்னர் பிளாட் ஏதாச்சும் அவைலபிள் இருக்கா? ரொம்ப லேட். ஏன்னா ஆக்சுவலி கிளைண்ட் எல்லாரும் எதிர்பார்க்கறது கார்னர். இல்ல, கார்னர் எதுவும் அவைலபிள் இல்ல இப்போதைக்கு. இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது 1-2 கிளைண்ட் லோன் ஏதாவது நெகட்டிவ் ஆனாலும், சோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த பிளாட் வந்தா நான் சொல்லுவேன். ஆனா இப்போ வரைக்கும் கார்னர் இல்ல. கார்னர் தான் மஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாசம் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணா போதும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பக்கத்துல இன்னொரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலி அது சொல்ல வேண்டாம்னு நினைச்சு நானே சொல்லிட்டேன். பக்கத்துல இதுல இருந்து ஒரு 200 மீட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு எடுத்து அப்ரூவல் அனுப்பியிருக்கோம். அது வந்துருச்சுன்னா ஃப்ரெஷ்லேயே விட்டு தான் அதுல ஒரு 66 பிளாட் கிட்ட வருது. அது பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். கார்னர் தான் வேணும்ன்றவங்களுக்கு. இன்கேஸ் இல்ல எனக்கு அதுலயும் ப்ராப்பர்ட்டி வேணும்னா அதை நம்ம பேசிக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி என்னென்ன ஃபேசிங்ல வந்து அவைலபிளா இருக்கு சார்? இதுல வந்து சவுத் நார்த் 2 ஃபேசிங்ல தான் இருக்கு. ஈஸ்ட்ல இப்போதைக்கு பிளாட் எதுவும் அவைலபிள் இல்ல. வெஸ்ட்ல பிளாட்டே உட்காரல இதுல. சோ சவுத் நார்த் 2 இதான் ரோ. இது வந்து சவுத், இது நார்த், அவ்வளவுதான். இந்த 2 இதுல தான் இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி வந்து ரோட் கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்கும்? இந்த தோ இருக்கு, மெயின் ரோடே தோ தானே இருக்கு. நம்ம வந்தோம்ல, நீங்க இன்ட்ரோ காமிச்சீங்களா, அதான் மெயின் ரோடு, அவ்வளவுதான். அதுல இருந்து லெஃப்ட் போய் ஒரு 100 அடியில போய் ரைட் திரும்பணும்னா டிசிஎஸ் பில்டிங். ஓகே சார், அவ்வளவுதான். அப்ப ஓஎம்ஆர் ரோட் கனெக்டிவிட்டில எப்படி சார்? 400 மீட்டர், அதான் காமிச்சேன். இரானி காட்ட சொன்னோமா, நேரா அதுக்கு நேரா ஆப்போசிட்ல நம்ம ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். 400 மீட்டர் ஒரு மேக்ஸிமம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லமா. ஓகே சார். அதே மாதிரி வந்து நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் எப்படி சார், பக்கத்துலயே இருக்குமா? அப்பான கேள்வி, எங்க நின்னுகிட்டு என்னாச்சு இந்த சைட்ல என்ன இல்ல. இதோ இருக்கு லா காலேஜ். ஓகே சார், லா காலேஜ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம சொல்றதை விட கூகுள்ல நியர்பை ஸ்கூல்னு போட்டாலே ஒரு லிஸ்ட் ஆஃப் இதுவே வரும், அவ்வளவு ஸ்கூல் இருக்கு. இன்னொன்னு நம்ம சைட்டுக்குள்ளேயே எல்லா விதமான இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கும் பஸ் வருது. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல படிக்கிற பசங்க இன்னும் ஒரு மணி எத்தனை கரெக்டா 4, இன்னொரு 4:30க்குள்ள வெயிட் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 5 பஸ் வந்துட்டு போயிடும். அந்த கிளிப் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓஎம்ஆர்ல ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லுது, செட்டிநாடுல இருந்து ஏ டு எல்லாம் நியர்பைல தான் இருக்கு. டிசிஎஸ் ஒரு வேலைக்கு போகணும்னா இருக்கு, காலேஜுக்கு போகணும்னா இருக்கு. இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, இதுக்கப்புறம் இதுல இதுதான் வரும் அப்படின்றதுக்குலாம் தேவையில்லை, எல்லாமே இருக்கு.
ரெண்டல் இன்கம்க்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுப்பீங்களா? 100% நான் சொல்றேன். இப்ப இதுல வந்து பிஜில தான் நிறைய பேர் கட்டுற பிளான். இது ஆக்சுவலி சைட்டே வந்து ரெசிடென்சியல தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா தான் போகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இவ்வளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ப்ராஜெக்டே கிடையாது. இதுவே நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நான் வெளியே கொண்டு வரோம். இதுல பிஜி கட்டுறீங்கன்னா இந்த ஏரியாவுல ஒரு 2 பிஹெச்கேவோட ரெண்டல் இன்கம்னு பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 25,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு 2 பிஹெச்கே. ஏன்னா இந்த சும்மா இவ்வளவு அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, என்கிட்ட வாங்குற கிளைண்ட் எங்கேயா போய் என்கொயரி பண்ணாலே போதும். பின்னாடி இத்தனை வீடு தெரிஞ்சு பாத்தீங்களா, எல்லாமே 40,000, 30,000, 35,000 ரெண்டல். சேம் அதே மாதிரி நீங்க நீங்க வந்து ரெண்டலுக்கு ஆள் தேடலாம் வேண்டாம். நீங்க பேஸ்மெண்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி நீட்ல இருக்கு. ஓகே சார் கிட்ட நெக்ஸ்ட் ரேட் பத்தி கேட்கலாம். சார் இப்போ நானே வந்து லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா என் கையில வந்து டவுன் பேமெண்டா எவ்வளவு சார் இருக்கணும்? ஆக்சுவலி 100% வந்து நம்ம லோனே பண்ணலாம். நிஜமாவா சொல்றீங்க? 100% லோனே பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, அது மொத்தமாவே எனக்கு லோன்ல வேணும்னாலும் தாராளமா பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியாவோட மார்க்கெட் பிரைஸ் இருக்குல்ல, 12,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் வேல்யூவேஷன் 12,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ நம்ம அவ்வளவு தூரத்துக்கு விக்கல. அது எப்படியா இருந்தாலும் அந்த ரேட்டு 12,000 ரூபாய் வரதுக்கு இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 1.5 வருஷம் இருந்தாலும் போதும். 12,000 ரூபாய் தாராளமா வந்துடும். இப்ப அட் பிரசன்ட்ல நம்ம வந்து ஒரு சதுரடிய 8,888 ரூபாய்க்கு செல் பண்றோம் per square feet. ஓகே சார். அப்போ நியர்பைல வந்து என்ன பிரைஸ் சார் எல்லாமே கோட் பண்ணிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கும்ல, அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியர்பைல சைட் கிடையாது. ரீசேல் பிளாட்ல போனீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பிளாட்டா வச்சிருப்பான். நான் விக்கிறத விட மேபி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மியா கிடைக்குது பாசிபிள் இருக்கு. ஆனா ரீசேல்ல கிடைக்கும். ஆனா ப்ராப்பர் டாக்குமெண்ட் சைட் இவ்வளவு அம்யூனிட்டி சொல்லி இவ்வளவு நியர்பைல சான்ஸே கிடையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு அபார்ட்மெண்டோட வேல்யூவே இந்த ஏரியாவில சதுரடிக்கு 12,000 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் 18,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஏரியாவில ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்க. நம்ம பின்னாடி தெரியல அந்த அபார்ட்மெண்ட் இந்த வாங்குற கிளைண்ட் எப்படியும் அந்த அபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம சைட்டுக்குள்ள வந்து ஆகணும். அவங்க வந்தாங்கன்னா அதே என்கொயரி பண்ணிட்டு அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வரலாம். அந்த மாதிரி அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு நம்ம இண்டிவிஜுவலாவே வேல்யூவேஷன் யூஸ் வந்துற மாதிரி தானே. வேல்யூவேஷன் கிடையாது இல்ல. பில்டிங்க்கு நம்ம இந்த பிளாட்ல நான் வீடு கட்டி வித்தனா, வீடு கட்டி ஒரு 3 வருஷத்துல வித்தா ஒரு ரேட்டுக்கு விற்கலாம். 5 வருஷம் கழிச்சு வித்தா ஒரு ரேட்டு விற்கலாம். 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா பில்டிங்க்கு வேல்யூவே கிடையாது, இடத்துக்கு மட்டும் தான் வேல்யூ. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிராக்டிகல். ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்ம பிராக்டிகலாவே பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம கண்டென்ட்டுக்குன்னு வீடியோக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு நியரஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு இதே ஏரியாவில் அன்னைக்கே வாங்கிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா சத்தியமா முடியாது. ஏன்னா நாங்களே நிறைய இடத்த அந்த மாதிரி விட்டுருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்கன்னா, அவ்வளோ இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம். எப்படியா இருந்தாலும் நம்ம 10 நாள்ல இந்த சைட்டு கண்டிப்பா சோல்ட் அவுட் ஆயிடும். ஓகே, சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நியர்பைல டிசிஎஸ்க்கு நியர்பைல வந்து பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். இங்க நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மால், என்டர்டைன்மெண்ட்னு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபார் சைட் விசிட்க்கு இப்போ நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிஞ்ச டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். ஓகே சார், இப்போ என் வீடியோ பார்த்துட்டு வராங்க, ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுங்களேன். ஆக்சுவலி நான் இப்போ மறுபடியும் சொல்றேன், 3வது வாட்டி இந்த கண்டென்ட்டை நான் பதிவு பண்றேன். பிராக்டிகலா போவோம். ஃப்ரீனா என்ன? இதுல ஃப்ரீனா என்ன? ஃப்ரீனா ரேட் கொஞ்சம் அதிகமா வச்சிட்டு அதுல இருந்து ஒரு பகுதியை வந்து ஃப்ரீயா கொடுக்கிறது. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியுது இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த சொத்தை வந்து நான் ஒரு 9,500 ரூபாய் மேடு போட்டுருவோம். ஓகே சார். கஸ்டமர் வரட்டும், ஒரு 700 ரூபாய் சதுரடிக்கு அதிகமா கொடுக்கட்டும். 700 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காரை கொடுப்போம். சரியா? இல்லன்னா ஒரு ஒரு 1/2 கிலோ தங்கம் கொடுப்போம். ஓகேவா? அதனால இந்த ஃப்ரீன்ற கான்செப்டே வேணாம் நமக்கு. இன்னொன்னு இதுதான் ரோடு, அதான் தெரியுதா மெயின் ரோடு, அதுதான் ரோடு. அது ஸ்கூல் வேணும்னு நினைக்கிறேன் சார். இருக்கலாம் மேபி, ஆனா தெரியல எனக்கு இங்க சரியா. இதுதான் மெயின் ரோடு. அதுக்கு மேல இந்த சைட்டுக்கு நம்ம எதுவும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லவே தேவையில்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரீன்ற இலவசன்றதே வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதாவது சைட்டு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ தேவை. இப்ப நம்ம தையூர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து என் ப்ராஜெக்ட் வந்து 2.25 கிலோமீட்டர். ஸோ அந்த 2.25 கிலோமீட்டர் வந்து நான் கவர் காம்பன்சேட் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா, கிளைண்ட்டுக்கு வந்து ரீசேஷன் ஒரு 50% இல்ல வந்து ஒரு கோல்டு ஒரு 8 கிராம் தரோம், 1 சவரன் தரோம் அப்படின்றோம். இப்பெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சதுரடிக்கு 1 கிராம் தரேன், அரசு என்னது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கிராம் கோல்டுக்கு தரேன், நிறைய கண்டென்ட்லாம் காலைல கூட நான் பார்த்தேன் பயங்கரமா. ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். இது பொருள், தரமான பொருள், எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாத ஒரு பொருள். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ தான் கொடுத்து தான் நான் சேல் பண்ணணும்னு நீங்க அவசியமே கிடையாது. இப்போ இதே சைட்டு நான் சிறுசேரியில இருந்து, ஏன்னா ஆக்சுவலி நீங்க சிறுசேரி பிளாட்ஃபார்ம் சேல் சிறுசேரின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு நியர்பைன்னு ஒரு ட்ரோன் ஷாட்டை காமிச்சிருவாங்க.
காமிச்சிட்டு அங்க இருந்து இதுல இருந்து பக்கத்துல தான் இருக்கணும். 10 கிலோமீட்டர் வழிய பாத்தீங்கன்னா சிறுசேரி, தாழம்பூர், புதுப்பாக்கம், அதுக்கப்புறம் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம் வரைக்கும் நம்ம அதுல சுத்திட்டு தான் போகணும். ஆனா ட்ரோன் ஷாட்ல மட்டும் மேல தோ இருக்குது அப்படின்னு காமிச்சிருவாங்க. பட் நம்ம சைட் அப்படிலாம் இல்ல. தெரியும் தோ இருக்கு. நம்ம இந்த இதோ எனக்கு அருகாமைன்னு சொல்றதை விட பக்கத்துலன்றது நான் தான் சொல்லணும். இதை தாண்டி இருக்கிற சைட்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபால்ஸ் கம்யூனிகேஷனு அந்த மாதிரி எதுவுமே கொடுத்து ஒரு சேல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன்னா இதுல வாங்கின இதுக்கப்புறம் வாங்க போற எல்லா கிளைண்ட்டுமே விவிஐபி ஏரியா. விவிஐபி கிளைண்ட் தான் வாங்குறாங்க. வெரி வெரி ஜென்யூன் கிளைண்ட் தான் வாங்குறாங்க. சோ அதனால ஒரு விஷயத்துல கூட நம்ம ஃபால்ஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி லோ பட்ஜெட் சைட்டுக்கு ஃப்ரீ கொடுக்கலாம். இப்ப நான் அடுத்து தையூர்ல இன்னொரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவேன். அதுக்கு ஃப்ரீ கேட்டா கண்டிப்பா கொடுப்பேன். ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு அதை காம்பன்சேட் பண்ண நான் கொடுத்துதான் ஆகணும். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃப்ரீன்ற கான்செப்டே கிடையாது. வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் சதுரடி கொடுக்க சொல்லுங்க, தாராளமா வித்துருவோம். அந்த ரேட்டுக்கு அவங்களுக்கு 2,000 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது வெயிட்டா செஞ்சிடலாம். அதை வேணா நான் பண்ணி தரேன். உங்கள்ட்ட நிறைய விஷயம் வந்து கேட்டேன், சைட்டை பத்தி கேட்டேன். ஆனா சைட்டோட நேம் என்னன்னு கேட்கல. சைட்டோட நேம் நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஆக்சுவலி நம்ம சைட்டோட நேம் சொல்றதுக்கு இப்போ வந்து அந்த பேரை சொன்னாலே கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் என்க்ளேவ் நம்ம சைட் பேரு. எங்களோட சேர்மன், அதாவது எங்களுக்கு இன்வெஸ்டர் அவர் தான், சைனிங் அத்தாரிட்டி அவர் தான், லேண்ட்லார்டு. விஜய் என்க்ளேவ் எங்களோட சைட் பேரு. வீர் ஹவுசிங் நம்ம கம்பெனி பேரு. நம்ம கம்பெனி பத்தி ஆல்ரெடி தெரியும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட இந்த ப்ராஜெக்ட், இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட், இதுக்கு பக்கத்துலயே அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் திருப்பி இன்னும் ஒரு இந்த மந்த்லயே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே சார், ஓகே ஓகே. இன் கேஸ் வந்து அந்த விஜய் பார்க்ல இங்க பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா வேற ஏதாச்சும் எனக்கு டிசிஎஸ் பக்கத்துலயே கொடுங்க அப்படின்னா கொடுப்பீங்களா? அதுவும் இந்த சைட் வந்து எப்படின்னா டிசிஎஸ்ல இருந்து ஒரு 100 அடி, அதாவது கேட்ல இருந்து ஒரு 100 அடினா அது வந்து ஒரு 300 மீட்டர் தான் வரும். பட் அந்த 300 மீட்டர் எப்படின்னா இதுக்கு அந்த 300 மீட்டருக்காக ஒரு ரேட் ஒரு கொஞ்சம் இதோட கொஞ்சம் கம்மியா வச்சுதான் பண்ணுவோம். அதுக்குன்னு இதே ஈவன் ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடுங்க இருக்குல்ல, ஓரளவு கொஞ்சம் வீடுங்க இருக்கு. பேஸ் 1 போட்டாச்சு, பேஸ் 2ல வந்து கொஞ்சம் வீடுங்க இப்பதான் ரெடி ஆகி. அதுக்காக தான் சார் நான் கேக்குறேன். ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு இங்க கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கு, அதையும் காட்டிடலாம், அது பிரச்சனை இல்ல. அதாவது கிளைண்ட்டுக்கு வந்து அதையும் காமிச்சிடலாம். அப்கமிங் ப்ராஜெக்ட் இது, ஏன்னா இங்க இருந்து நடந்து போற டிஸ்டன்ஸ் தான். அப்கமிங் ப்ராஜெக்ட் இதுதான், அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்க இந்த ரேட்டுக்கு விப்போம்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வீடியோவா போட்டு அது சைட்டுக்குன்னு தனியா பேசிடலாம்னு இருக்கேன். சோ அதனாலதான் இதுல லைட் வெயிட்டா சொல்லிக்கிறேன், கரெக்டா சொல்லல வேற. ஓகே சார், ஓகே. இப்ப சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து சைட் விசிட் பண்ண வராங்க அப்படின்னா யாரை சார் கான்டாக்ட் பண்ணணும்? வேற யாரு, உங்கள் நண்பன் சரண் பிரகாஷ், நான் தான். வேற யாரு? டைரக்டா வந்து கீழ சார் நம்பரே கொடுக்கிறேன், கால் பண்ணுங்க. என்னோட நம்பர் தான் கொடுப்பேன். இன் கேஸ் நான் சைட்ல இருந்தேனா ஓகே, நான் இல்லனா நான் மேனேஜர் யாராவது அங்க எப்பவுமே இருப்பாங்க, நம்ம ஸ்டாஃப் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே சார், ஓகே. பெருசா பிளாட்டும் இல்ல, ஒரு 10 நாள் 15 நாள்ல முடிஞ்சிரும். சோ அதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமா பண்ணா நல்லா இருக்கும். சோ உடனே வந்து ஸ்கிரீன்ல நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட சைட் விசிட்டை இப்பவே வந்து புக் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுது நம்ம சாரோட நம்பர் தான். சோ இடையில வந்து நீங்க யாருக்குமே புரோக்கரேஜே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நியர்பைல வந்து சார் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சைட்குள்ள வந்து இவ்வளவு அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம், நியர்பைல டிசிஎஸ் கம்பெனி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. மறக்காம வந்து நம்ம சைட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து பிடிக்கும். ஓகே சார், தேங்க்யூ சோ மச்.